மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் வந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவிலே பல்வேறு பிரச்சனைகள், சத்தியத்தை எடுத்து சொல்ல முடியல, பகிரங்கமாக தொழ முடியல, பகிரங்கமாக காபத்துல்லாவை தவாப் செய்ய முடியல, குர்ஆனினுடைய வசனங்களை ஓத முடியவில்லை. அப்படி ஓதக்கூடியவர்களுக்கு அடியும் உதையும் கிடைத்தது. ரத்தம் சிந்தினார்கள் சஹாபிகள், அவர்களுடைய நெஞ்சங்களிலே பாறைகளை தூக்கி வைக்கப்பட்டது. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிந்திய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பின்னால, சித்திக் நாயகத்துடைய காலத்துக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு தஆலா உடைய ஆட்சி காலம் அது. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு நாள் சஹாபிகள்லாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சஹாபிகள், மூத்த சஹாபிகள் அதில் இருக்கிறாங்க. சஹாபிகள் அல்லாத தாபியன்களும் இருக்கிறாங்க. சஹாபிகளை பார்த்தவங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காத சஹாபிகளிடத்திலே பாடம் படித்த அந்த தாபியன்களும் இருக்கிறாங்க. அப்படி ஒரு குழு அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஹப்பாப், நீங்க ஒரு காரியத்தை செய்யணும். இப்போ ஒரு காரியத்தை நீங்க செய்யணும். என்ன அமீருல் மோமினீன்? வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய வேஷ்டியை கொஞ்சம் கீழே இறக்கி உங்களை பிற்பகுதியில் அந்த பகுதியை, அந்த முதுகனுடைய கடைசி பகுதியை மக்களுக்கு காட்டுங்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அமீர் மோமினி, இது என்ன அசிங்கமா இருக்கே, வெக்கமா இருக்கு எனக்கு. இல்லை, நீங்க காட்டணும், அதை நீங்க காட்டி ஆகணும் அப்படிங்கிறாங்க. அவங்க எவ்வளவு சொல்லி பார்த்து முடியாது. சூழ உட்கார்ந்தவங்களுக்கெல்லாம் என்னன்னு புரியல, ஏன் இந்த வேஷ்டி அப்படி கீழே இறக்க சொல்றாங்க அப்படின்ட்டு. அதற்கு பிறகு அப்படி இறக்கி காட்டப்பட்ட பொழுது அங்கே ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இது என்ன தெரியுமா? ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அவங்க அடிமையாக இருந்தாங்க. அவர்களுடைய எஜமாட்டி கீழே நெருப்புகளை வைத்து, நெருப்பு கங்குகளை வைத்து அதிலே கொண்டு வந்து அவளை படுக்க வைப்பாள். யார? ஹப்பாப் இப்னு அரத். அடிக்கடி இதை செய்ததின் காரணத்தினால் இந்த பிற்பகுதியிலே இருக்கக்கூடிய கொழுப்பு சிற சமயம் உருகி உருகி அந்த நெருப்பை அணைத்தது உண்டுங்கிறாங்க.